இன்றைக்கி நம்ம ரப்பர் ஸ்டாம்ப் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான டிடிபி வந்து ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு சிலர் வந்து கோரல் ட்ரா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கோரல் ட்ராலையும் தெரிஞ்சவங்க கோரல் ட்ரா யூஸ் பண்ணலாம். நமக்கு ஃபோட்டோஷாப் நல்லாவே தெரியும். அதனால் ஃபோட்டோஷாப்பில் அதுக்கு நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி இப்போ A4 ஷீட்டில் எடுத்து வச்சு பிரிண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து இங்க்ஜெட் ஷீட்டு Epson 805 பிரிண்டரில் 8050 பிரிண்டரில் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் எடுத்துக்கணும். ஓகே, பிரிண்ட் வந்துடுச்சு. இந்த பிரிண்ட் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த ஒயிட் இருக்கிறது அப்படியே நமக்கு லெட்டர்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்கணும், மற்ற சைடில் வந்து பிளாக்காக இருக்கணும். இப்போ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ளஸ் வந்து இப்போ அதில் தண்ணி வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். அதுக்காக தண்ணி போட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரேசிங் பேப்பர் வச்சிடணும். ட்ரேசிங் பேப்பர் வச்சு அந்த பேப்பரை வந்து அதாவது சுருக்கம் இல்லாமல் அந்தளவுக்கு நல்லா கிளியராக எடுத்து விட்டுக்கணும். ஏன்னா சுருக்கம் இருந்ததுன்னா ஸ்டாம்ப் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சுருக்கம் இருந்த இடத்துல கிளியராக வராது, ஈவனாக இருக்காது, கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும். அதனால் நமக்கு அந்த எக்ஸ்போசர் நல்லா இருக்காது. அதனால் ஃபுல்லாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஒரு ஈவனாக இருக்கிற அளவுக்கு பண்ணிப்போம். ஓகே, பார்த்தா ஈவனாக இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் டபுள் சைட் டேப்பு, அந்த டேப்பு ஒட்டிட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டு இப்போ ஜெல்லு, பாலிமர் ஜெல், அந்த ஜெல்லை வந்து ஃபுல்லாக அதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். அதிகமாக வெளியே ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி ஊற்றக்கூடாது. அது உள்ளே எவ்வளோ நிற்குமோ அந்தளவுக்கு ஊற்றினா போதும். இங்கே பபுள்ஸ் இருக்குது, அந்த பபுள்ஸ் மட்டும் நம்ம கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணால் தான் நமக்கு ஸ்டாம்ப் நல்லா வரும். இல்லைனா அந்த பபுள்ஸ் இருந்த இடத்துல ஓட்டையாகவே தெரியும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஏர் போகிற மாதிரி எம்டி வாட்டர் கேன் வச்சு கிளியர் பண்ணிடுங்க. அடுத்தது எக்ஸ்போசிங் மிஷின். இந்த எக்ஸ்போஷரில் உள்ளே வச்சுட்டு மேல் சைடில் ஒரு 10 செகண்டும், கீழ் சைடில் ஒரு 60 செகண்ட் வச்சுக்கோங்க. 60 இல்லை 58, 57, ஓகே, கீழே 57 வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸ்போஸ் ஆகும்போது மேலே வந்து நம்ம மூடி வைக்கணும். இந்த மாதிரி மூடிட்டோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக வரும். வெயிட் பண்ணுவோம் ஒன்ஸ். ஓகே, வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அந்த எக்ஸ்போஸ் ஆனது மட்டும் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும், இந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் வந்து நல்லாவே கிளியராக தெரியும். ஒன்ஸ் அந்த லெட்டர்ஸ் வந்து மீண்டும் அது உள்ள ஹார்ட்னிங் பேஸ்ட்டாக இருக்கும், ஹார்ட்னிங் பவுடர், அந்த பவுடரை போட்டு இன்னொரு முறை கிளியர் பண்ணிட்டு ஸ்டாம்ப் எடுத்து செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். ஸ்டாம்ப் கிளியராக பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அவ்வளோதான், ஸ்டாம்ப் ரெடியாக இருக்குது. இப்போ கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். இந்த மாதிரி பேக் பண்ணி டெலிவரி கொடுத்துடலாம். இது ஒரு ஈஸியான வேலை தான்.